ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆத்தோ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்மாவில் ரொம்ப ஃபேமஸ். பர்மாவில் மட்டும் இல்லை, சென்னையிலேயும் ரொம்ப ஃபேமஸ் தான். அது எப்படி பண்ணுறது? நார்மலாக அந்த நூடுல்ஸ் வந்து அவங்க போடுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் இருக்கும். அது வந்து நார்மலாக சின்ன சின்ன ஊர்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால் மேகியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு தேவையான அளவு மேகி எடுத்து வச்சுக்கிடுங்க. மேகி நூடுல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, மசாலா வேணாம். அப்புறம் வந்து கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, சரிங்களா? கடலை மாவு கிடையாது, பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சம் புளி கரைசல், அதுக்கப்புறம் லெமன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான அளவு கோஸு, மல்லி இலை, உள்ளி, அப்புறம் வந்து 2 லெமனு, கொஞ்சம் வத்தல், காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவு இதெல்லாம் எடுத்துக்கிடுங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக அதோட வந்து தேவையான அளவு உப்பு கரைசலாம் எடுத்துக்கிடுங்க. இந்த 2 அவிச்ச முட்டை எதுக்கு அப்படின்னா, ஆத்தோவோடு சேர்ந்து முட்டை மசாலாவும் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதுக்கும் இதில் இருக்கிற இதே போதும், அதை வச்சே வந்து முட்டை மசாலாவும் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நூடுல்ஸை நீங்கள் வந்து தேவையான அளவு அவிச்சு வச்சுக்கிடுங்க. அதில் எந்த மசாலாவும் போடாமல் அவிச்சு வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி அவிச்சு வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த மாவு நீரை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு அப்புறம் புளி கரைசலை கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் அந்த உப்பு கரைசல் வச்சுருந்தோம், அதையும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து வத்தல் நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னாலும் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஆட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிடுங்க. பாதி வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க கூடவே. எல்லாத்தையும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கைட்டே மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நூடுல்ஸ் உங்களுக்கு உடையாமல் வரும். ஓகே, தேவையான அளவு இந்த மாதிரி உள்ளியை வதக்கிடுங்க. அதோடு அப்படியே வந்து வெள்ளைப்பூடையும் கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு வெள்ளைப்பூடும் உள்ளியும் வதக்கின எண்ணெயை வந்து அப்படி வந்து அந்த நூடுல்ஸுக்கு மேலேயே வந்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு அப்படியே வந்து இந்த உள்ளி வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே அதோடு போட்டு கட் பண்ணி விடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி நம்ம அப்படியே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறப்ப ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் சாப்பிடாம சாப்பிட்டுக்கலாம். சூடு வேணாம் அப்படின்னா அப்படியே சாப்பிடலாம். உப்புலாம் போட்டுக்கிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால உப்புலாம் போடலை.
பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் சொதப்பல் தான் நடந்திருக்கு, இருந்தாலும் ரெடி பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கிறது மட்டும் கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம் வீடியோ பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, இப்போ மணி 7:45. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதெல்லாம் வச்சு பிறகு ஒரு ஆர்டராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப பசிக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட் சொல்ல மாட்டேன், அவர் சொல்லுவாங்க. வாங்க வா 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 இர்ஃபான் யூஸ் இப்படி தான் அப்படி தான் பண்ணுவோம். வா வா உள்ள 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 பின்னாடி பின்னாடி என்னப்பா கடுமையா இருக்கு. திரும்ப நம்மளை எடுத்து சாப்பிடுறோம். இங்கே ஒன்றும் இல்லை, மண்டு தெரியாது கேமரால. அல்ல இங்கிட்ட இப்படி இங்கிட்டு வா, இல்லைன்னா பின்னாடி நான் சென்டருக்கு வா, சென்டருக்கு வா, ஒரு ஆள் சென்டருக்கு வா. அப்போ வரட்டுன்னு வெயிட் பண்ணவா கேமராமேன்? இப்போ இல்லை 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 அவங்க வரட்டுமான்னு கேட்குறேன். அப்படியா? அவங்க வச்சு விடுவோம். சரி ரைட் ஓகே. ஒரு ஆள் இன்னும் வரல, இருந்தாலும் நம்ம எப்பவுமே முடிச்சுருவோம். எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப வெயிட் பண்ண முடியாதுங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆரம்பிச்சு சாப்பிடு. நான் சாப்பிடலாம், லாஸ்ட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் சாப்பிடுங்க. நல்லா இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. அப்புறம் டாக்டர் சொல்லுங்கள், மேகி பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலாக இருக்குது, மற்றபடி ஒரு குறையும் இல்லை. என்ன மேகி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நாங்கள் அத்தோ ட்ரை பண்ணோம், அது அது பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நல்லது, ஸ்பைஸியாக நல்லா தான் இருக்குது, திங்கலாம். அத்தோ அது இஷ்டத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணும்போது மெயினாக நூடுல்ஸ் குலையாமல் தெளிவாக கொண்டு வாங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட் பாய். ரொம்ப வெக்கப்படாதீங்க பாய், காசு கேட்க மாட்டோம் பாய். பாய் பாய் காசு கேட்க மாட்டோம். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் பண்ணுங்க, பாயை காமிங்க. பாய் டேஸ்ட் சொல்லாமல் எடுத்து தின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ சொல்ல. நூடுல்ஸ் மட்டும் கொஞ்சம் குறையாம இருந்ததுன்னா அங்கே பார்த்து சொல்கிறோம், வேற லெவலு. உண்மையிலே சொல்லு. அதான் நூடுல்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக குறையாம இருந்ததுன்னா தெளிவாக சொல்லணும்ல, அப்போ தானே அவங்களுக்கும் புரியும். நூடுல்ஸை மட்டும் கொஞ்சம் குறையாமல் நல்ல ஒரு பதத்தில் தெளிவாக வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் வந்திருக்கும். இதுக்காண்டி ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணுறோம், அதனால் மறுபடி இதை தூர போட்டு மறுபடி பண்ண முடியாது. ஸோ அதை அப்படி பண்ணி அதில் அப்படியே சாப்பிட போகிறோம். இது சொதப்பல்ஸ், இது சொதப்பல்ஸ். அதில் வேறு ஒன்றும் இல்லை, உப்பு மட்டும் போடலை. அதுக்கப்புறம் நாங்கள் இதை மொத்தமாகவே ரெடி பண்ணிட்டோம். அது சிங்கிளாக ரெடி பண்ணோம், இது மொத்தமாகவே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். சொல்லு எப்படி அது என்ன பாய் கெச்சப் போட்டு சொல்லு, டக்குன்னு சொல்லு. டேஸ்ட் ஓகே பாய், நல்லா இருக்குது, ஸ்பைசியாக இருக்குது. என்ன குறை? புதுசாக ட்ரை பண்ணியிருக்கு, இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறீங்க. இந்தியா இவ்வளோ அளவு அங்கே ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். கேமரா பாருங்கள். சும்மா
இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் இதை எதுவுமே ட்ரை பண்ணது கிடையாது. நாங்கள் போடுற வீடியோஸில் வந்து முக்கால்வாசி வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணாத வீடியோ தான். நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தி சரி ட்ரை பண்ணுவோம், வந்தால் வருது, வரலன்னா அதை சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத ஓப்பனாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணுறது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்க போய் தான் காலி ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஆள் இல்லை, ஆள் இருந்தால் இதுக்குன்னு ஃபினிஷ் பாதி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது எங்களோட ஸ்டூடியோ. மெயினாக சொல்லப்போனால் இது எங்களோட ஸ்டூடியோ. 9 மணி மேலே ஸ்டூடியோ, 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவர்மா கடை. அவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேவாக இருக்கிறதுனால லீவ் விட்ருக்கோம். ஸோ நம்ம கடையில் பண்ணுறதுனால கொஞ்சம் தேவையான ஜாமான்கள்லாம் வேங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தால் நம்ம கடை கொஞ்சம் சின்ன கடை தான், மாடியில் தான் இருக்குது. வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்து கடை உண்டுமா அப்படின்ட்டு வந்தாங்க. லைட்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் கடை உண்டுமான்னு வந்தாங்க. நாங்கள் வந்து இல்லை இன்னைக்கு ஃப்ரைடே லீவ் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாய் என்னாச்சு? இன்னும் பிரச்சனை இல்லை? ஒன்றும் இல்லை எதுவும் பிரச்சனை. வேறு பின்னாடி அங்கே படுக்கிறீங்க, இங்கே சாப்பிடுங்க பாய். சொதப்பல் சாப்பிட்டுக்கிட்டு பாய். முதல்ல ரொம்ப ஓரம் கட்டிங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் குழஞ்சதுனால சொதப்பட ஜிபி முத்துக்கு பார்சல் பண்ண போகிறோம். அவனே தான் யோகப்படுத்துறியா பாய்? வீடியோவில் ஒரு வழியாக நம்மளோட எடிட்டர் அண்டு மேனேஜர் வந்து முதலையாக வீடியோவில் வந்து அவரோட ஃபேஸை காட்டியிருக்காரு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சைடில் ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டுன்றார்ல, அவர் தான் நம்ம மேனேஜர் அண்ட் எடிட்டர். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோட பிரதர் தான். காலி ஆகல மைய போதாங்க காலி பண்ண வேணாம். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வந்துருச்சு. நான் இன்னும் சாப்பிடல, எனக்காண்டி ஒதுக்கி வச்சுருக்கேன். நான் லாஸ்ட்டாக சாப்பிடுவேன். ஒரு சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் சாப்பிடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம பண்ணது இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் அடிச்சு நோக்கிட்டாங்க, அந்த சந்தோஷத்தில் இருக்கேன். ஸோ இதோட அந்த வீடியோ முடியுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேர்ந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள். டிஸ்கரேஜும் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கமெண்ட்லாம் பேட் கமெண்ட் பண்ணுறதும் வரவேற்கப்படுகிறது. அதனால் எங்களுக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்து அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போதுமே வேணும். டிஸ்கரேஜ் பண்ணாலும் உங்களை எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் டாட்டா பாய். விழுதுகள்